அடங்க மறு அத்துமீறு அப்படின்னு வாயில சொல்றது இல்லை, செயல்ல பேசாம காட்டுறது. இன்னைக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்தியா வல்லரசு நாடுதான். நம்ம தேவைப்பட்டால் வெறும் பேச்சாளல செயலாலும் நம்மால் சில விஷயங்களை செய்ய முடியும் ஆக்கப்பூர்வமாக. அமெரிக்க பொருட்களை வாங்க மாட்டோம் அடிப்படையா இந்தியர்கள் எல்லாருமே பாய்காட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாவுக்குள்ளேயே. இது யார் கத்து கொடுத்தா இந்தியன்ஸுக்கு? ஆஸ்திரேலியா பிரதமர் இவர் சிட்னி ஒப்பேரா ஹவுஸ் போனா கையை தூக்கி காட்டுறாரு, மோடி இஸ் த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் வருது. The personal touch of மோடி. முதல்ல அவர் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. இன்னைக்கு அவர் கட்டி பிடிக்கிறாரா இல்லையா, மத்தவங்க அவரை கட்டி பிடிக்கணும்னு துடிக்கிறாங்க. மோடி பேசுவதை விட பேசாமல் இருக்கும் அந்த மௌனம் மிக கொடியது, பயங்கரமானது. பிரதமர் நடந்தால் அவரோடு கையை பிடித்து நடப்பதற்கு உலகத்தின் வல்லரசின் தலைவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். மோடி அவர்களை பாகிஸ்தான் பிரதமரோட கம்பேர் பண்றதை விடுங்க, இவர் பேர் எடுக்கும் போது அவர்கள் பேர் எடுப்பதே நான் தவறு என்று நினைக்கிறேன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலாக நேற்றுக்கு இந்தியா ஃபுல்லாக ஜெய்ஹிந்த் தான் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது. மோடி அவர்களோட 75th பர்த்டே. ஓகேங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ஃபாரின் பாலிசியில் இப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. எங்கே போனாலுமே அவருடைய குரல் தான் ஒலிக்குது. ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அவர் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தார்? நீங்கள் கேட்குற முக்கியமான கேள்வி என்னென்ன விஷயங்களை மாற்றங்கள் கொண்டு வந்தாருன்னு கேட்கறதுக்கு பதிலாக எந்த விஷயத்தில் அவர் மாற்றத்தை கொண்டு வரல, அதை நீங்கள் முதல்ல சொன்னீங்கன்னா எதில் கொண்டு வந்தாருன்னு நான் சொல்ல முடியும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு சார். ஸோ எல்லாமே மாற்றம் தான். ஃப்ரம் ஃபாரின் பாலிசி தட் வாஸ் டிட்டாச்ட், அதாவது நான் அலைன்டு பாலிசியிலேருந்து மல்டி அலைன்டு பாலிசியாக மாற்றினார் அவர். நான் யார் பக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கிட்ட காலம் போய் நம்மளை நாமே நான் இந்த சைடு இல்லை அந்த சைடு இல்லை, பூனை மேல் பூனை மேல் மதில் இல்லை, மதில் மேல் பூனை போல இல்லாமல் உலக அரசியலில் பார்த்தீங்களா. தமிழ் சில நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்த வச்சு நம்மளுக்கு அது தொத்திக்குது. ஓகே, பட் ஸ்டில் பூனை மேல் மதில் போல, மதில் மேல் பூனை போல இல்லாமல் ஒரு பக்கம் இந்தியா அமெரிக்காவுக்கிட்டையும் என்னால் கை குலுக்க முடியும். நேற்று புட்டின் 2 வாட்டி சொல்லியிருக்காரு, மை ஃப்ரெண்ட் மோடி, மை ஃப்ரெண்ட் மோடி, மை ஃப்ரெண்ட் மோடி. டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. முதல்ல எல்லாருமே ட்விட்டர்ல வாழ்த்துக்கள்னு ஒன்று சொல்லிட்டு போயிருவாங்க. இப்போ எல்லாருமே வீடியோவே போட்டு வீடியோவே ஷோஸ் த growth of a leader. ஒரு வல்லரசின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும்ன்றது அது காட்டுது. இன்னைக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்தியா வல்லரசு நாடுதான். அதன் தலைவர் ஒரு வல்லரசு, அந்த நாட்டுக்கே உரிய ஒரு தன்மை கொண்ட தலைவராக இருக்கிறார். பீப்புள் ஆஃப் இந்தியா லவ் யூ என்ற காலம் போய் போன் கால் போட்டா எடுக்காம கடைசியில கெஞ்சி கூத்தாடி மன்றாடி அவரிடம் பேச வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் துடித்தது. அதிபர் ட்ரம்ப் துடித்தாரோ இல்லையோ, இந்தியா நம்ம புறந்தொள்ள முடியாது, நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்க முடியாது, அவங்கள நம்ம தனிமைப்படுத்த முடியாது. நம்ம 50% போட்டாலும் சரி, 70% போட்டாலும் சரி, இந்தியாவுக்கு நெருக்கடிகள் கொடுத்தால் இந்தியா நமக்கு கட்டுப்படாது. அடங்க மறு அத்துமீறு அப்படின்னு வாயில சொல்றது இல்லை, செயல்ல பேசாம காட்டுறது. அதை பிரதமர் காட்டினாரு. அடங்க மறு, அமெரிக்காவோட ஏகாதிபத்தியத்துக்கு அடங்க மறுத்தார். அத்துமீறு, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் ரஷ்யாவோட எண்ணெயை நான் வாங்குவேன், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் தேவைப்பட்டால் என் விரோதி என்கிட்ட அடிபணியறதா இருந்தா அவங்ககிட்டயும் நான் நண்பனா இருப்பேன், விரோதிக்கு விரோதி நண்பன். ஸோ இது காட்டினாரு. ஸோ இட் இஸ் அ மல்டி அலைன்டு ஸ்ட்ராட்டஜி. அவரோட 5 ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிடுறேன். அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை மல்டி அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. 2வது ஸ்ட்ராட்டஜி இந்தியா அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் 2த்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். 3வது ஸ்ட்ராட்டஜி இந்தியா வாய் சொல்லில் வீரரடி, இவன் நம்ம பேசுறதோட சரி, வலது கணத்தை அடித்தால் இடது கணத்தை காட்டுவோம், மும்பையை தாக்கினால் அமெரிக்காவிடம் கம்ப்ளைண்ட் செய்வோம், ஐநாவிடம் கம்ப்ளைண்ட் செய்வோம், இல்லாம 88 மணி நேரத்துக்குள் பாகிஸ்தான் சோழியை முடிப்போம், கல்வானில் சைனா வாலாட்டினால் சைனாவுக்கும் பாடம் புகட்டுவோம். We don't only have the speaking power, but if required we can also bite. சிங்கம் கொதறிச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நேரத்துக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். மௌலானா மசூத் அசரோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, என் குடும்பமே போச்சே அப்படின்னாரு பாருங்க. சொன்னானா இல்லையா? அவனுக்கு என்ன சொன்னான். யுஎன் டிசிக்னேட்டட் செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதிக்கு நான் மரியாதை கொடுக்க விரும்பாததால் ஒருமையில் பேசுகிறேன். அதை நீங்க தவறா எடுத்துக்கிட்டா அது உங்க பொறுப்பு, என் பொறுப்பு இல்லை. 14 பேர் குடும்பத்துல போட்டோம்,
இந்த 22 பேர் அவங்க பண்ணதுக்கு திருப்பி 14 பேரை போடும்போது அவனுக்கு அந்த வழி திருப்பி தெரிய வைக்கணும்ல, தெரிய வச்சோமா இல்லையா? ஸோ தட் ஷோஸ் நம்ம தேவைப்பட்டால் வெறும் பேச்சால செயலாலும் நம்மளால் சில விஷயங்களை செய்ய முடியும் ஆக்கப்பூர்வமாக அப்படின்னு சொல்றத வந்து பிரதமர் காட்டினார். அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்னொரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு எலெக்ஷன் டைம்ல வந்து என்ன இருக்கும், பெரும்பாலும் எலெக்ஷன் டைம்ல இந்த நாட்டோட அரசியல்ல வந்து 2 நாடுகளோட விஷயங்கள் மாத்திரம்தான் ஃபாரின் பாலிசியில பேசப்படுவது. இந்திய பாகிஸ்தான் உறவு எப்படி இருக்கு, இந்திய சைனா உறவு எப்படி இருக்கு, தமிழ்நாடு வரைக்கும் தான் இந்திய இலங்கை உறவு எப்படி இருக்கு, இது 3 தான் இஷ்யூ. இல்ல இந்திய துணை கண்டத்தை சுத்தி உறவு எப்படி இருக்குன்னா. ஆனா இன்னைக்கு இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பப்ளிக் என்கேஜ் பண்றாரு. ஹவுடி மோடி, அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரதமர் வந்து இவர் சிட்னி ஒப்பேரா ஹவுஸ் போனா கையை தூக்கி காட்டுறாரு, மோடி இஸ் த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பப்ளிக் வருது, அங்க இருக்கிற பப்ளிக் வந்து ஒரு ப்ரெஷர் குரூப்பா ஒர்க் பண்ணுது. இந்தியன் டைசப்போராவை வந்து அதாவது இங்க இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த இந்தியர்களை வந்து எப்படி இந்தியாவுக்கு சாதகமாக, இந்தியாவுக்கு தன் தரப்பில், இந்த நாட்டின் தரப்பில் பேசுவதற்கு அவர்களை அங்கே குரலாக்கி உள்ளார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியாவுக்குள்ளேயே இவரோட ஃபாரின் பாலிசி டெசிஷன், இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இந்தியா மேல 50% டேரிஃப் போட்ட உடனே அமெரிக்க பொருட்களை வாங்க மாட்டோம்ட்டு அடிப்படையா இந்தியர்கள் எல்லாருமே வந்து பாய்காட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாவுக்குள்ளேயே. இது யார் கற்றுக் கொடுத்தா இந்தியன்ஸுக்கு? என் நாட்டை கை வச்சா என் மேல கை வைக்கிற மாதிரி. ஸோ இந்த அந்த ஒரு பேட்ரியாட்டிசம், ஃபாரின் பாலிசியையும் வந்து நாட்டுப்பற்றோட இணைச்சிட்டார். இன்னைக்கு அவர் நாட்டுப்பற்ற வந்து தனியாகவும் ஃபாரின் பாலிசியை தனியாகவும் இருந்தது. இன்னைக்கு பிரிட்டன் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணாங்கடான்னா பிரிட்டனையும் பேசுறாங்க. முன்னெல்லாம் பாகிஸ்தானை திட்டுவோம், சைனாவை திட்டுவோம். இப்படி இருந்த ஃபாரின் பாலிசி போய் இன்னைக்கு ஃபாரின் பாலிசி இஸ் ஆல்சோ பப்ளிக் பாலிசியா மாறிட்டு இருக்கு. இனிமேல் வந்து இந்தியன்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியுமா, செய்தி நிறுவனங்களை வைத்தோ இல்ல ஊடகங்களை வைத்தோ அமெரிக்கா தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்று பார்த்தால் வரக்கூடிய தலைமுறை அது செய்யாது. இது வந்து தன் நாட்டுக்கு எது உகந்ததோ அதுதான் சரி என்று நிற்கும் தலைமுறையாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் எடுத்துட்டு போயிட்டார். இதை ஒரு அரசாங்கம் செயல் திட்டத்தை, அரசாங்கத்தோட முடிவுகளை அது மக்களோட முடிவா மாற்ற ஆரம்பிச்சார். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அமெரிக்கா கூட உறவு வச்சுக்கணும் 4 வாட்டி ட்ரம்ப் போட்டு போன் எடுக்கலன்னா இதே பழைய இதுல ட்ரம்ப் போட்டு போன் எடுக்கலையான்னு சொல்றதோட, ஆமா நீ எனக்கு 50% டாக்ஸ் போட்டு நான் போன் எடுக்கல, தப்பு என்ன இருக்கு, மோடி பண்றதுதான் சரி. பப்ளிக் பேசுறாங்களா இல்லையா? என் வேளாண் மக்களுக்கு, என் வேளாண் குடிகளுக்கு எதிராக இருந்தால் நான் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவர் சொல்லும் போது இதை மக்கள் வந்து விரும்புறாங்களா இல்லையா? ஸோ இது மோடியோட சக்சஸ் தானே. இந்திய பிரதமரானவர் அவரால் வந்து அவர் நினைப்பதை, சிந்திப்பதை, செயல்படுவதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார். அதற்கு மக்களால் அதற்கு பலம் சேர்க்கிறார். ஸோ ஃபாரின் பாலிசியை வந்து கவர்மெண்ட் நடத்துறதுக்கு பதிலாக பப்ளிக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்குது. கடைசி பாயிண்ட், த பர்சனல் டச் ஆஃப் மோடி. முதல்ல அவர் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. இன்னைக்கு அவர் கட்டி பிடிக்கிறாரா இல்லையா, மற்றவங்க அவரை கட்டி பிடிக்கணும்னு துடிக்கிறாங்க. அது எமானுவேல் மேக்ரோன் ஆகட்டும், சகோதரன் மாதிரியே கருதுறாங்க அவரை. இமானுவேல் ஏன்னா கை குலுக்குவது இந்தியன் ஸ்டைல் இல்லை, கை குலுக்குவது இந்தியன் ஸ்டைல் இல்லை. ஒன்று நம்மளோட பெரியவங்களா இருந்தால் வணங்குவோம், கும்பிடு அதாவது வணக்கம் சொல்லுவோம், இல்லை கை கூப்பி வணக்கம் சொல்றது இல்லாமல் காலை தொட்டு கும்பிடுறது பழக்கம் உண்டு நம்மளுக்கு. பட் அஃப்கோர்ஸ் கொத்தடிமை கூட்டம் பதவிக்காக கூட காலில் விடும், அது வேற. நான் அதை பற்றி பேச விரும்பலை. பல கொத்தடிமைகள் இருக்கிறார்கள். எந்த கொத்தடிமை என்று என்னை தயவுசெய்து கேட்டுறாதீர்கள், அதனால் அதை விட்டுருங்க. ஆனால் இந்திய பிரதமர் யாரையுமே அவர் காலை தொட்டு கும்பிட விரும்ப மாட்டார். அது உலகமே பார்த்துருக்கு. இன்ஃபேக்ட் ஏன் தமிழ்நாட்டை சொல்ல வேண்டும், பக்கத்து மாநிலமான முன்னாள் ஆந்திர முதல்வர் பல்வேறு தருணங்களில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அவர் காலில் தொட்டு கும்பிட முயன்ற போது பிரதமர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் இந்த பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், அவர்களின் தன்மானத்தையும் மரியாதையும் என் காலில் விழுந்து அதை களங்கப்படுத்தாதீர்கள், பண்ணாதீங்க அப்படின்னாரு. பிரதமர் வணங்குவது அவர்களை மட்டுமல்ல, இந்த திருநாட்டையும். அவரை ஏசுபவர்கள், அவரை சாடுபவர்களை அவர் ஒன்றும் பதில் சொல்வதில்லை அதற்கு. ஆனால் நாட்டை சாடினாலோ, நாட்டை கொச்சைப்படுத்தினாலோ, இந்த திருநாட்டை வந்து கலங்கப்படுத்தினாலோ, அது அமெரிக்க பிரதமராக ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவரை பொறுத்தவரை அவர்கள் இருந்தும் இல்லாதவர்கள் தான்.
கண்ணு கட்டிய தூரம் அவர்கள் இருந்தாலும் அவரை இப்ப பிரதமரை பொறுத்தவரை, திரு மோடி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இருக்கிறார்கள் என்றே பொருட்படுத்த மாட்டார். மோடி பேசுவதை விட பேசாமல் இருக்கும் அந்த மௌனம் மிக கொடியது, பயங்கரமானது. அவர் மௌனம் காத்தால் மற்றவர்களுக்கு வயிற்றில் புலியை கரைக்கும். பல நாடுகளுக்கு இந்த புலி கரைந்துள்ளது, பல நாடுகள் அதை உணர்ந்தும் உள்ளது. உதாரணத்துக்கு இந்தியா அவுட் என்று சொன்னவர்கள் இந்தியா இன் என்று அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கே கூப்பிட்டார்கள். இந்தியாவை நாங்கள் அடித்து விட்டோம், தொலைத்து விட்டோம், தொலைத்து விட்டோம் என்று அவர்களே தற்பெருமை பேசிக்கொண்டிருந்த நாடு இன்று என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் தண்ணீருக்கு நாங்கள் அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம் என்று உருட்டி கொண்டும் மிரட்டி கொண்டும் இருக்கிறார்கள். பிரதமர் நடந்தால் அவரோடு கையை பிடித்து நடப்பதற்கு உலகத்தின் ஒரு வல்லரசின் தலைவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். பக்கத்து நாடு பிரதமர் அவர் வரிசையில் அவர் நடந்தால் அவரோட இராணுவ தளபதி கூட அவர் பக்கம் நிற்கவில்லை. கையில் ஒரு பிளேட்டையும், சார் அந்த போட்டோ பார்த்து ரொம்ப பிளேட்டையும் வேற மாதிரி பிடிச்சி 4 தேநீர் கிண்ணங்களையும் கொடுத்து நிற்க வைத்திருந்தால் மிக அருமையாக இருந்திருக்கும். பக்கத்திலேயே ஒரு திருவோடியும் வைத்திருந்தால், தேநீர் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு காசு போடுங்கள், அதற்கு உகந்த நாடு. இதை அதற்கு நான் சளைக்கவே மாட்டேன். அந்த நாட்டின் பேர் பாகிஸ்தான், அந்த ஆளின் பேர் ஷாபாஸ் ஷெரீப். ஸோ நான் இந்தியா மோடி அவர்களை பாகிஸ்தான் பிரதமரோட கம்பேர் பண்றதை விடுங்க. இவர் பேர் எடுக்கும்போது அவர்கள் பேர் எடுப்பதே நான் தவறு என்று நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட தங்கமுரான், அது பித்தளை கூட இல்லை, ஈயம். இட் இஸ் என்னை பொறுத்தவரை பாகிஸ்தானை பற்றி பேசுவதோ பாகிஸ்தானை இந்தியாவுடன் ஒப்பிடுவதையோ, அமெரிக்கா வேண்டுமென்றால் ட்ரம்ப் வேண்டுமென்றால் செய்யலாம். அதை அமெரிக்க ஜனாதிபதி செய்ததின் பலன்தான் 4 கால்களை பிரதமர் எடுக்கவில்லை. மற்ற சில பேச்சுக்களும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அவரின் அட்வைசரான பீட்டர் நவரோவின் துடுக்கான பேச்சு என்று அமெரிக்கா ட்ரம்ப் கருதுகிறார், அறவேக்காடு பேச்சு என்று நான் கருதுகிறேன். இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே கார்ப்பரேட்டுகளுக்கும் மற்ற கோடீஸ்வரர்களுக்கும் போட வேண்டிய வரியை குறைத்துள்ளார் ட்ரம்ப். இதனால் அமெரிக்கா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியுள்ளது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? இங்கே பிரதமரை சூட் பூட் கி சர்க்கார் என்றார்கள். இங்கே இன்று பார்த்தீர்கள் என்றால் 2.5 லட்சம் தான் டாக்ஸ். நமக்கு அந்த வரி அந்த ஸ்லாப்ல 2.5 லட்சம் வரைக்கும் தான் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 10 ஆண்டுகளில் 12 லட்சம், 11 ஆண்டுகளில் டாக்ஸ் எக்ஸம்ஷன். 1 லட்சம் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு மாதம் வருமானம், அவர்களுக்கு வரி இல்லை என்ற சூழ்நிலைக்கு இந்தியா வந்துவிட்டது. 2.5 லட்சம் எங்கே, 12 லட்சம் எங்கே? இந்தியாவில் வாழும் அதிகமான நடுத்தர குடும்பங்கள் இந்த இதுக்குள்ளதான் வராங்க. 12 லட்சமே அதிகம், அதாவது யாரும் வாங்கறது இல்லை. 2.5 லட்சம்ன்றது இன்னைக்கு 2 லட்சம்ன்றது என்ன சார்? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய்க்கு எந்த பொருளை வாங்க முடியும்? யார் குடும்பம் நடத்த முடியும்? நீங்க சொல்லுங்க, நீ உங்களால் நடத்த முடியுமா? ஆனா அதையும் வச்சிருந்தோம் இல்லை நம்ம. அப்போ நம்மளோட பொருளாதார வளர்ச்சியை அடைய அதுக்கு தகுந்த போல டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கொடுக்குறாரு. அங்க அமெரிக்கா ரிசெஷன்ல போக போக பணக்காரர்களுக்கு மாத்திரம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துள்ளது ட்ரம்ப் அரசாங்கம். ஆனால் அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து வரும் இந்தியாவை 7.8% போன வாட்டி, அதாவது போன இது டேட்டா, அந்த ஸ்பீட்ல வளர்ந்துட்டு இருக்க பொருளாதாரத்தை இறந்த பொருளாதாரம் அப்படின்னு சொன்னதை பிரதமர் விரும்புவாரா? ட்ரம்ப்புக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய உறவு வேறு. கடைசியாக நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட், பர்சனல் டச் இன் டிப்ளமசி. அவருக்கும் இன்னொரு நாட்டின் அதிபருக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்னைக்கும் அவங்க பேசினா கூட இவர் பேச மாட்டார், அமைதி காப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் கடைசியில் லைனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு, லைனுக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவருக்கு தெரிந்தது என்னவென்றால், இந்த நாட்டின் பலம் மக்கள். இந்த நாட்டுக்கு அந்த மக்கள், அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ், இளைய சமுதாயம் இருக்கும் வரை, அதன் ஆதரவு அவர் பக்கம் இருக்கும் வரை, இதுவரை எந்த ஒரு விஞ்ஞானியும் எந்த ஒரு ஞானியும்
எந்த ஒரு கொம்பனாலும் இந்தியாவை அசைக்க முடியாது என்பது பிரதமரின் நம்பிக்கை. ஜார்ஜ் சொரோஸ் போன்ற 1000 பேரை அமெரிக்கா இன்னொரு முறை அனுப்பலாம் உள்நாட்டு கலவரங்களை செய்வதற்கு. மணிப்பூருக்கு செல்லாத பிரதமர் போக மாட்டார், அவருக்கு பயம், அது இதுன்னு சொன்னாங்க. போனாரு, டீல் சைன் பண்ணிட்டு வந்தாரு. இப்போ பேசுங்கப்பா, இப்போ பேசுங்கப்பா. மோடி அவர்கள் செயல் வீரர், வாய் சொல்லில் வீரர் அடி இல்லை. சில பேர் பேச்சில் வீரர்கள், பேச்சில் பாய்ச்சல் எடுப்பவர்கள். இவர் செயலால் பாய்ச்சல் காட்டுபவர். 56 இன்ச் குஜராத் சிங்கம். பார்ப்பவர்களுக்கு என்னை சங்கி என்று கூறலாம், என்னவென்று பண்றாலும் கூறலாம். அஸ் அன் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு மதிப்பு வளர்ந்துள்ளது. இந்தியனுக்கு இன்று உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இந்தியா என்று சொன்னால் இந்தியாவை நாம் பக்கத்தில் வைத்துவிட்டு எந்த விஷயத்தையும் பேச முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். மல்டி லெவல் என்கேஜ்மெண்ட் என்று நான் சொன்னேன். அவர் பிரிக்ஸ்லையும் இருப்பார், G7லையும் இருப்பார். கரெக்டா? G7 என்பது பிரிக்ஸுக்கு நேர் எதிர்கொண்ட கோட்பாடு கொண்ட ஒரு அமைப்பு. ஷாங்காய் கோஆபரேஷனுக்கும் செல்வார், ஆசியான் மீட்டிங்கும் செல்வார். அடுத்த முறை ட்ரம்பை சந்திப்பார் ஆசியானில். மாஃபான் மோடி அப்படின்ட்டு அவர் கட்டி பிடிச்சிப்பாரு. அதையும் ஏற்றுக்கொள்வார். திரு மோடி, என்னை திட்டுங்கள், ஏற்றுக்கொள்வேன். என் நாட்டை திட்டினால், என் நாட்டை கொச்சைப்படுத்தினால் என்னால் ஏற்க முடியாது. அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தனை யாருக்கு வர முடியும் என்றால் அப்பழுக்கற்ற நாட்டுப்பற்று உடைய ஒரு நபருக்கு தான் வர முடியும். தன்னை தானே முழுமையாக இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவரால் தான் அப்படி சிந்திக்க முடியும். ஒரு முறை இவருக்கு முன்னோடியாக இருந்த பாஜக பிரதமரை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். அவரும் RSS இருந்து வந்தவர் தான். அவர் பாராளுமன்றத்தில் அவரை பற்றி சொல்லும்போது ஆள் சிறந்த நல்ல மனிதர், ஆனால் தப்பான கட்சியில் இருக்கிறார் என்று எதிர்கட்சிகள் அவர் சொன்னபோது அவர் சொன்னது, அப்படியா, அப்போ உங்கள் எண்ணம் என்ன? நான் கட்சியை உடைத்துக்கொண்டு வெளியே வந்து தனியாக ஆட்சியை அமைப்பேன் என்றா? அது வேண்டுமென்றால் திரு சரத்பவார் செய்யலாம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்றார் திரு வாஜ்பாய் அவர்கள். அமெரிக்க ஜனாதிபதி ஃபோன் செய்து அவர்களிடம் அணுகுண்டு இருக்கிறது பாகிஸ்தான் இடம், கார்கில் போரும், உபயோகித்து பார்க்கட்டும், அடுத்த நாள் விடியலை பாகிஸ்தான் பார்க்காது என்று சொன்னார். ஸோ பரிணாம வளர்ச்சி வாஜ்பாயில், அதாவது அவரிடமிருந்து வந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருப்பது என்று பாருங்கள். இந்திரா காந்தி என்ற ஒரு ஆளுமை படைத்த தலைவரிடமிருந்து இன்று நமது எதிர்கட்சிகளின் பரிணாம வளர்ச்சி. மோடி பற்றி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவை பற்றி தப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டாங்க காங்கிரஸ். சில நேரங்களில் அவர்கள் சேரும் அவர்களின் தோழமை கட்சிகளின் சிந்தனைகளும் அவர்களின் பேச்சும் அவர்களின் என்ன சொல்வது கருத்துகளும் போக்கும் இவர்களுக்கும் ஒட்டிக்கொள்ளும். ஸோ அதை நம்ம பெருசாக மிகைப்படுத்தி சொல்ல வேண்டாம். அதை பற்றி பிரதமரை பற்றி 4 விஷயங்கள் நல்லதை, அவரை நாட்டுக்காக என்ன செய்தார் என்று பேசுவதில் இது போன்ற ஒரு தீய சக்திகளை பற்றி பேசுவது என்னை பொறுத்தவரை தேவையற்றது. அதை எந்த ஒரு குடிமகனின் தாயை பற்றியும் குறிப்பிட்டு எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரின் தாயை பற்றி பேசுவது யாருக்கும் அழகல்ல. அப்படி பேசினால் அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்ட வேண்டுமோ அதை புகற்றுவார்கள். என்னை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் அவர் சாதனைகளை இப்பொழுது விரிவாக சொன்னேன். 5 பாயிண்ட்டுகளில் நான் சொல்ல விரும்புவது, முதல் பாயிண்ட் மல்டி லெவல் என்கேஜ்மெண்ட் அண்ட் அலைன்மெண்ட். நான் சொன்னேன் அல்லவா, மதில் மேல் பூனை போல் இல்லாமல் ஒரு பாலிசி. அதே சமயத்தில் அவரோட அடுத்த பாலிசி இந்த மல்டி லெவல் என்கேஜ்மெண்ட் இல்லாமல் எந்த சார்பும் இல்லாமல் இருப்பதை தவிர்த்து அவர் வந்து ஒரு டிட்டாச்சு பாலிசி மெயின்டைன் பண்ணாமல் இருப்பது, எல்லாருக்கூடையும் நான் நண்பனாக இருப்பேன் என்ற ஒரு பாலிசி. நீங்கள் ஒன்று எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயம், அவர் 160 நாடுகளுடன் இந்தியா வந்து கோவிட் காலத்தில் மருந்துகள் அனுப்பினார். 300 மில்லியன் கோவேக்சின் கோவிஷீல்டு மருந்துகள் அனுப்பினார்.
இன்று இந்தியாவை உலகம் அண்ணார்ந்து பார்க்கிறது என்றால் அன்று அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அவர் எடுத்த இன்னொரு முயற்சி வந்து பப்ளிக் டிப்ளமசி. மக்களை எப்படி, அவர் எடுக்கக்கூடிய வெளியுறவு கொள்கைகளை மக்களையும் எப்படி சேர்த்துக்கொள்வது. நெக்ஸ்ட்டு அவரோட பர்சனாலிட்டி டச், வெளிநாட்டு தலைவர்களுடன் எப்படி அவர் வந்து அணுகுவது, தனி ஒரு மனிதனாக அவரை எப்படி அணுகிறார். ஏன்னோ இவரும் புட்டினும் ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு ஸ்கூல் படித்த மாதிரியும் ஒரே டிஃபன் கேரியில் சாப்பிட்ட மாதிரியும் அவங்க நடந்து போன ஸ்டைலை பார்த்தீங்களா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே. பெஸ்டி. எந்த நாட்டோட அதிபரையும் இவர் கையை பிடிச்சி இழுக்கிறது என்னவோ, அவர் கையை பிடிச்சி இழுக்கிறது என்னவோ, கையோட கை கோத்துட்டு நடக்கிறது என்னவோ, ஐயா ஜாலி லீவ் விட்டுருச்சு போலாமா அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் பொறாமை உண்டாகும்ல சார் இந்த மாதிரி பண்ணா? ஏட்டையா, இது அமெரிக்காவுக்கு சொல்ல வேண்டும். ஏட்டையா பொறாமை லைட்டா அப்படின்னு பாருங்க, அது மாதிரி தான் இது. அந்த பொறாமையின் அந்த லைட்டா வந்த பொறாமையின் காரணம் பெர்னார்ட் லெஞ்ச் இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் டாக்ஸை திரும்பி தொடங்கியது. இந்தியா செல்லவில்லை, மௌனத்தில் சாதித்து காட்டியவர் மோடி. மோடியின் பேச்சை விட அவர் மௌனம் கொடியது என்று அமெரிக்கா இந்நேரத்துக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். ட்ரம்ப் பேசிக்கொள்வார், மோடி பேசாமல் கொள்வார். ஸோ இந்த இப்போ வந்து அந்த 50% டேரிஃப்ன்றது கம்மியாக பாசிபிளா சார் இந்த என்கேஜ்மெண்ட்னால? நவம்பர் வரைக்கும் பாருங்க, ஒரு சில அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணுவோம். ஸோ இந்த இது மாத்திரம் நான் சொல்லிடுறேன். 5 பாலிசி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு மல்டி அலைன்மெண்ட் பாலிசி, நெக்ஸ்ட்டு பப்ளிக் டிப்ளமசி, இந்த நாட்டு மக்களையே வந்து அதில் சேர்த்துக்கிறது. 3வது வந்து அவரோட முக்கியமான பாலிசி வந்து இராணுவ, அதாவது இஃப் யூ வாண்ட் பீஸ் ப்ரிப்பேர் ஃபார் வார். உனக்கு நிம்மதி தேவை என்றால் உனக்கு போர் புரியும் தன்மையும் தேவை. அந்த போருக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் உள்நாட்டிலேயே அமைத்துக் கொள்வது. அதற்கு அவர் முயற்சி எடுத்தார். 3, இன்று இந்தியாவை எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பதற்கு காரணம் இவர்கள் பேச்சில் அல்ல செயலிலும் வீரர்கள் தான் என்று, அதுவும் குறிப்பிட்டு போர்க்காலங்களில் அதை காட்டினார். தீவிரவாதத்தை பற்றி கம்ப்ளைண்ட் செய்வதை விட தீவிரவாதிகளை கொல்வதே மேல். என்ன அடிச்சிட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தா கேட்க மாட்டான். ஓங்கி 4 அப்பப்புங்க, டே அவன் நீ அடிச்ச இல்லாதவன்லாம் அடிச்சான் அப்படின்னா கரெக்டா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டனின் 3வது விதி. அது மாதிரி டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் இஸ் யுவர் ரைட். அதை நம்ம பண்ண எங்க தவறிட்டோமோ மும்பை அட்டாக் அப்புறம் அந்த காலகட்டங்களில் அதை திரும்பி இவர் நிலைநாட்டினார். என் நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் நடந்தால் உன் நாட்டையே நான் இருக்கும் இருப்பை நீ இழந்து விடுவாய் என்று காட்டினார். இது உலகத்திற்கு பிடித்திருந்தது. திஸ் மேன் மீன்ஸ் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. கடைசியாக அவர் மற்ற நாடுகளுடன் அவர் வைத்திருக்கும் தலைவர்களுடன் அவர் வைத்திருக்கும் இணக்கமான உறவு, இதெல்லாம் தான் இன்று மோடி டாக்டரின் என்று நாம் கூப்பிடுகிறோம். அவர் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. வாட் இஸ் ஃபாரின் பாலிசி என்று அவரை கேட்கும்போது ப்ரெஷரு அது இதெல்லாம் இல்லை. வாட் இஸ் மை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், என் நாட்டுக்கு எது உகந்ததோ அதை நான் செய்வேன், என் நாட்டுக்கு எது சரியோ அதை நான் செய்வேன், என் நாட்டின் நலத்தில் தான் என் வெளியுறவு கொள்கை அடங்கியுள்ளது. முடிஞ்சு போச்சு. நீ லபோதி போன்னு என்ன வேணாலும் கத்திக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கூப்பாடு போடு, குட்டிக்காரணம் போடு, என் மேலே 50% டேக்ஸ் போடு, என்ன வேணாலும் போடு. நான் ரஷ்யா கிட்ட இப்போ என்ன ரஷ்யா கிட்ட இந்த ஆயில் வாங்குறது நிறுத்திட்டோமா என்ன? இப்போ வரல, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கோம், வரல. சம்டைம்ஸ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எதிராளி வந்து நம்ம மிரட்டுறதுக்கெல்லாம் உருட்டுறதுக்கெல்லாம் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. சில நேரங்களில் நாமும் நம் நிலைப்பாடை தீர்க்கமாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் நிலையாகவும் மெயின்டைன் செய்யணும். அதை இவர் காட்டியுள்ளார். அதற்கு காரணம் மக்கள் அவருக்கு மறுபடியும் 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 அவரை தேர்ந்தெடுப்பது. இந்த காரணங்களால் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உள்நாட்டில் அவர் பண்ண டெவலப்மெண்ட்ஸு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, யூபிஐ எடுத்து வந்திருக்காரு, பேங்கிங் எடுத்து வந்திருக்காரு, இது நிறைய பேருக்கு தெரியும். ஃபாரின் பாலிசியில் அவர் எடுத்துகிட்டு இது வரைக்கும் ஃபாரின் பாலிசி எத்தனை பேர் சார் இது இப்போ இந்த இன்டர்வியூஸே நீங்கள் எடுக்கிறீங்க, எத்தனை பேருக்கு இது மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது பிரதமர் வரதுக்கு முன்னாடி? எங்கே குண்டு வெடிச்சா எனக்கு என்ன, எவன் போனா என்ன, இந்தியாவுக்கு இதால் லாபம் என்ன நஷ்டம், யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஈரான் கிட்ட 1,45,000 கோடி கடனில் இருந்தோம். இன்னைக்கு ஈரான் வந்து ஜெய்ஹிந்துன்னு சொல்கிறான் அவன் பார்லிமெண்ட்டில். இந்தியாவை பாராட்டி பேசுகிறாங்க ஈரானியன்ஸ். ஸோ நம்ம பண்ணுற பல்வேறு விஷயங்கள், நம்ம வந்து எடுத்திருக்கிற டெசிஷன்ஸு, நம்ம எடுத்திருக்கிற நிலைப்பாடுகள், இஸ்ரேல் ஈரானுக்கு வந்து இந்தியா ஆகாது.
இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது. மீன் இஸ்ரேல் ஈரான் வந்து எதிரிகள். ஈரானும் வந்து இந்தியாவை பாராட்டுது, இஸ்ரேலும் பாராட்டுது. ஈரானோட பிரதமரும் ஜனாதிபதியும் இந்த மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். என்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு வந்து கேக் தான் கட் பண்ணல. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவும் அவரை பாராட்டுறாரு. அதற்கு காரணம் என்ன? அந்த நாடுடன் இந்த நாடு, அதாவது நம் நாடு அவர்களுடன் அணுகும் உறவு முறையை நமக்கு என்ன என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவர் பார்க்கிறார் தவிர்த்து, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அவர்கிட்ட எனக்கு உறவு கெட்டு போயிடுமா, இவர்கிட்ட உறவு, அப்படியெல்லாம் நடக்காது. எல்லாருக்கும் இந்தியா கிட்ட இருந்து ஏதோ ஒன்று தேவை. அதை இவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம உலகத்துக்கு தேவைன்றத. ஸோ நம்ம உலகத்துக்கு எப்போ நம்ம தேவையோ அவங்க எல்லாருக்கும் அப்போ அவங்க எல்லாரும் நம்மளை நாடி வருவாங்க தவிர்த்து, நம்ம இன்னொருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதால ஒன்றும் கெட்டு போக மாட்டோம்னு அவர் டெசிஷன் எடுத்தார். இதுதான் உலக அரசியல்ல என்லைட்டன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க. அதை சுயநலம் கூட நீங்க கருதலாம், தப்பில்லை. அவருக்கு தன்னலமற்ற சுயநலம், நாட்டின் வளர்ச்சியில் அவருக்கு தன்னலமற்ற சுயநலம் இருக்கு. அவருக்கு அவரோட நலத்தை மனசுல வச்சுக்கிட்டு, அவர் சுயநலம் வச்சுக்கிட்டு, இந்த நாடு அணுகணும், அந்த நாடு அணுகணும், எனக்கு அந்த நாட்டில் வில்லா வேணும், இந்த நாட்டில் போட்டு வாங்கணும், இந்த நாட்டில் நான் டூர் போகணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணல. அது தன்னலமற்ற சுயநலம். என் நாட்டுக்கா எது நல்லதோ அதை நான் செய்யறதுனால்தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இன்னொரு 4 ஆண்டுகள் இன்னும் அவர் தொடர வேண்டும் என்பது என் எண்ணம் மட்டுமல்ல, மக்களோட எண்ணமும் கூட. உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளையபாதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெயின், நன்றி.